ஓம் சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை புனித நதிகள். பம்பா நதிக்கர ஓரத்திலே பரவசமாய் நீராடி, பம்பா நதிக்கர ஓரத்திலே பரவசமாய் நீராடி, பக்தி பெருக உன்னை பாடி நாடி வந்தோம் ஐயப்பா. பக்தி பெருக உன்னை பாடி நாடி வந்தோம் ஐயப்பா. ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப. ஐயப்ப சுவாமி சபரிமலையில் எழுந்தருளி சகல லோகங்களையும் காத்தருளும் கண்கண்ட தெய்வம். 8 திசைகளுக்கும் அருளை கொட்டிக் கொடுக்கும் ஹரிஹரன் புதல்வன். எங்கும் எப்போதும் உதவிட ஓடிவரும் ஏழை பங்காளன். ஆன்மீக மழையில் ஆன்மாவை நனைய வைக்கும் ஆனந்த சித்தன். இப்படி ஐயப்ப சுவாமியை பற்றி வாழ்நாள் முழுக்க போற்றி புகழலாம். அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த தெய்வம் சுவாமி ஐயப்பன். சிறப்புமிக்க கார்த்திகை மார்கழி மாதங்களில் பரவலாக பக்தர்கள் மாலை அணிந்து சபரிமலைக்குச் சென்று ஐயப்பனை வழிபட்டு வளம் பெறுவார்கள். இத்தகைய புனிதமான நாட்களில் ஐயப்ப சுவாமி வழிபாட்டிற்கு பின்னால் உள்ள ஐதீகங்களை பற்றி கூறுவதே இன்று சபரிமலை புனித நதிகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். சபரிமலை யாத்திரை செல்லும் பக்தர்கள் 2 நதிகளில் புனித நீராடுவார்கள். ஒன்று பம்பா நதி, மற்றொன்று அழுதா நதி. மகத்துவமான இந்த 2 நதிகளும் உருவானதற்கு காரணமாக புராண இதிகாச கதைகள் கூறப்படுகின்றன. 2 நதிகளில் முதலில் நாம் பம்பா நதியை பற்றி காணலாம். ஐயப்ப பக்தர்கள் சபரிமலை ஐயப்பன் மீது எந்த அளவு பக்தி கொண்டுள்ளனரோ அதே அளவு மதிப்பை பம்பா நதிக்கும் அளித்து வருகின்றனர். கங்கை நதிக்கு ஒப்பாக பக்தர்களின் பாவங்கள் போக்கும் புண்ணிய நதியாக இந்த பம்பா நதி உள்ளது. ஆகையால்தான் பம்பா நதி தட்சிண கங்கை, அதாவது தென் கங்கை என்று அழைக்கப்படுகின்றது. ராமாயண காலத்தில் சீதாதேவியை ராவணன் கடத்தி கொண்டு போன பிறகு ராமபிரானும் லட்சுமணனும் சீதாதேவியை தேடி தென்னிந்தியா வந்தனர். வரும் வழியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருந்த மதங்க முனிவரின் குடிலுக்குச் சென்றனர். அந்த நேரத்தில் முனிவர் இல்லாததால் அவருடைய பணிப்பெண்ணான நீலி என்ற மலைவாழ் பெண்தான் அவர்களை வரவேற்றாள். தான் மலைவாழ் பெண் என்பதால் ராமபிரானுக்கும் லட்சுமணருக்கும் உணவளிக்க அவள் தயங்கினாள். இதனை அறிந்த ராமபிரான் இவ்வுலகில் அனைவரும் சமமே, முக்கியமாக அனைவரிடத்தும் அன்பு கொண்டவர்கள்தான் இவ்வுலகில் மிக உயர்ந்தவர்கள் என்று சொல்லி நீலியின் தயக்கத்தை போக்கினார். ராமரின் அருளுரையை கேட்டு மகிழ்ச்சியுற்ற நீலி பணிவன்புடன் அவர்கள் இருவருக்கும் உணவளித்து உபசரித்தாள். அதனை அன்புடன் ஏற்றுக்கொண்ட ராமபிரான் நீலியிடம் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று அன்புடன் கேட்டார். அதற்கு நீலி எனக்கு முக்தி அளித்து இனிமேல் பிறவா வரம் அருள வேண்டும் என்று கண்ணீர் மல்க கேட்டாள். அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற எண்ணிய ராமபிரான் நீலியின் முழு விருப்பத்தின் பேரில் அவளை புனிதமான கங்கை நதிக்கு ஒப்பான நதியாக மாற்றினார். அந்த நதிதான் பம்பா நதியாகும். புனிதமான பம்பா நதியின் கரையோரத்தில்தான் சாஸ்தாவான ஐயப்ப சுவாமி குழந்தை வடிவில் அவதரித்தார் என்று ஐயப்பனின் வரலாறு சொல்கிறது. சபரிமலை யாத்திரை வரும் பக்தர்கள் பம்பை நதியில் நீராடி புனிதம் பெறுவது ஐதீகமாகும். அடுத்ததாக சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் மற்றொரு நதி அழுதா நதியாகும். பெருவழிப்பாதை வழியாக சபரிமலைக்கு வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் தவறாமல் நீராடும் இடம்தான் அழுதா நதியாகும். ஐயப்பன் அரக்கியான மகிஷியுடன் போரிட்ட போது இறுதி கட்டத்தில் மகிஷி ஒரு மலை ஏறி நின்றாள். அப்போது ஐயப்பன் எய்த அம்பு மகிஷி மீது பட்டதும் அவள் தன்னுடைய தவறை உணர்ந்தாள். அவதார புருஷனான ஐயப்ப சுவாமியிடம் தனது தவறை மன்னிக்குமாறு அழுதபடி கேட்டாள் மகிஷி. ஐயப்ப சுவாமியும் மகிஷியை மன்னித்து அருளினார். அச்சமயம் மகிஷி அழுத கண்ணீரே அழுதா நதியாக ஓடுவதாக கூறப்படுகிறது. இந்த அழுதா நதியில் மூழ்கி நீராடும் கன்னிசாமிகள் அனைவரும் நதியிலிருந்து ஒரு கல்லை எடுத்து வந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள கல் இடும் குன்று என்ற இடத்தில் அக்கல்லை எரிந்து விட்டு செல்வார்கள். இந்த கல் இடும் குன்றில்தான் ஐயப்பன் மகிஷியின் உடலை போட்டு கற்களால் மூடியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு மற்ற தேவர்கள், முனிவர்கள், பூதகணங்கள் என அனைவரும் ஆளாளுக்கு ஒரு கல்லை எடுத்து அரக்கியின் உடல் மீது போட்டு முழுவதுமாக மூடினார்களாம். இதன் காரணமாகவே இந்த இடத்தை கல் இடும் குன்று என்று அழைக்கின்றனர்.
ஐயப்ப பக்தர்கள் அழுதா நதியில் மூழ்கி எடுத்த கல்லை இந்த குன்றின் மீது எறிந்துவிட்டு சபரிமலை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்கின்றனர். மிக புனிதமான நதிகளான பம்பா நதியும் அழுதா நதியும் புராண இதிகாசங்களில் மிகவும் போற்றி புகழப்படுகின்றன. ஐயப்ப சுவாமியின் அவதார வரலாற்றில் இந்த இரு நதிகளும் முக்கியத்துவமான பங்கை பெறுகின்றன. சபரிமலைக்கு வரும் பக்தர்கள் இந்த இரு நதிகளிலும் நீராடி மகிமை பெறுகின்றனர் என்பது கூடுதல் சிறப்பாகும். சபரிமலையின் புனித நதிகளை போற்றிடுவோம், சகல வளங்களையும் பெற்று சிறந்திடுவோம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. பம்பா நதிக்கர ஓரத்திலே பரவசமாய் நீராடி, பம்பா நதிக்கர ஓரத்திலே பரவசமாய் நீராடி, பக்தி பெருக உன்னை பாடி நாடி வந்தோம் ஐயப்பா. பக்தி பெருக உன்னை பாடி நாடி வந்தோம் ஐயப்பா. ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஐயப்போ.